Okay, so welcome back to Karthik's Gram. RCB versus SRH சின்னசுவாமியில சீசன் ஓபனர். வாட் எல்ஸ் வுட் யூ வாண்ட்? ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு ரெண்டு பிளாக் பஸ்டர் டீம்ஸ் ஃபேசிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இன்னைக்கு ஆனா க்ளோஸ் கான்டெஸ்டா போகும்னு நினைச்சா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய இருக்கு பேச, நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் அபவுட் த ஃபில் சால்ட் கேட்ச், அதை பத்தி நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷாம் ப்ரோ, மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? வாட் வாஸ் யூர் இனிஷியல் தாட்ஸ்? டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பண்ணாங்க, எடுத்தோடனே சொல்லிருங்க, அப்படியே நம்ம சீரியஸ் ஆட்ட கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் 10 மேட்சஸோட ரிசல்ட்ஸ் வந்து சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு தொன்று தொட்டு அந்த பாரம்பரியம் ஓடுற மாதிரி அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே ஆர்சிபி சேசிங் சொல்லி முடிவு எடுத்தாங்க. அண்ட் தேவர் டேக்கன் பை சர்ப்ரைஸ் பை தி இன்க்ளூஷன் ஆஃப் டஃபி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். T20 வேர்ல்டு கப்பே பெருசா வந்து அவருக்கு கிட்டத்தட்ட வெறும் 5 ஓவர் தான் போட்டிருந்தாரு. பெருசா அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியல. நியூசிலாந்துல பண்ண அந்த மேஜிக்கு இங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் சின்னசாமியில வந்து இந்த மேஜிக் வந்து திருப்பி ஒர்க் ஆயிடுச்சு. பவர் பிளேலயே வந்து முக்கியமான அந்த 2 பவர் ஹவுஸையும் தூக்குனது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து அங்கேயே வந்து அங்க ஒரு மென்டல் அட்வான்டேஜ் ஆர்சிபி போயிட்டாங்க. ஒரே ஓவர்ல வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மாவையும் டிராவிஸ் ஹெட்டையும் தூக்குனதுக்கு அப்புறம் தென் தேர் இஸ் நத்திங் டு ஹோல்ட் அக்ராஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. தென் அங்க வந்து அதுக்கடுத்து வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான் மச் நிதிஷ்குமார் ரெட்டியும் பவர் பிளேல தூக்குனதுங்கிறது ஓகே. ஒரு டீம் பவர் பிளேலயே 3 விக்கெட் விட்டாங்கன்னா அவங்க மேட்ச் வின்னிங் அந்த பர்சன்டேஜ் வந்து ரெடியூசர்ஸ் பை 30%, 35% எங்கேயோ ஒரு ஸ்டாட்ஸ் ஏதோ படிச்சேன். ஸோ அங்கிருந்தே வந்து எஸ்ஆர்ஹெச் அந்த ஒரு கேட்சிங் இருந்து ஆடினாங்க. குடோஸ் டு இஷான். அந்த இஷான் அண்ட் கிளாஸ் அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து இந்த ஷிப்பை ஸ்டடி பண்ணுச்சு. 2 பேரும் மெச்சூரிட்டி இன்னிங்ஸ் ஆடினாங்க. அஃப்கோர்ஸ் கிளாஸ் அண்ட் கேட்ச் வந்து கான்ட்ரவர்சியில முடிஞ்சது. வேற இஷான் அந்த பர்பிள் பேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. லாஸ்ட்ல வந்து அவங்க அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க பாத்தீங்க, அந்த ஒரு உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க இல்ல, அது எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா கடைசியில வந்து அனிகேத் வர்மாவுக்கு கூட இன்னொரு எண்ட்ல வந்து லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள் இருந்தா மேட்ச் விட பீனன் ஒரு ஒரு கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா போயிருக்குமோ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு கமிந்து மெண்டிஸ் மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அடிக்கிற ஆள் அந்த மாதிரி இருந்தா கூட போயிருக்கும்னு தோணுது. ஏன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் அடிக்கத்தரமா ஒரு பக்கம் நிக்கிறாரு, எதிர்த்தாப்புல யாருமே இல்லை, எல்லாம் வரவங்க எல்லாம் வந்து பெவிலியனுக்கு போயிட்டு இருந்தாங்க. 200 ஆன் திஸ் சின்னசாமி பிச்சர்ஸ் லைக் நத்திங். இது வந்து பார் ஸ்கோரோட கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆர்சிபி அங்க அப்படியே வந்து அந்த எடுத்தவனே இந்த ஃபர்ஸ்ட் கியர்ல போடுற மாதிரி வந்து சால்ட் விழுந்தவனே டாப் கியர் வருவோம். நம்ம ஆர்சிபிக்கு அடுத்து வருவோம். நம்ம அப்படியே ஸ்ரீதர் சார் ஃபர்ஸ்ட். சார் எனக்கு ஒரு 2 கேள்வி சார். ஃபர்ஸ்ட், ஃபில் சால்ட் கேட்ச் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எக்ஸலன்ட் கேட்சஸ், 3 கேட்சஸ். பட் ஆனா வந்து ஒரு கேட்ச் வந்து அம்பையர் அவ்வளோ ஹரியில ஒரு டிசிஷன் கொடுத்த மாதிரி இருக்கே சார். ஃபுல் வியூ வந்து பின்னாடி பார்க்கணும்ல சார். வாஸ் தட் a very bit faster to decide? No. See, there are certain things which they do. Not every angle they show you also. So that's also there. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு உள்ள. பட் இதுல வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்ததுப்பா. அதுல நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, கம்ப்ளீட் பண்ண பிறகு நீ பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் உனக்கு வந்து படுற மாதிரி இருக்குமே தவிர அவர் படல. ஆக்சுவலி தெர் வாஸ் அ சான்ஸ் தட் கேப் பட்டிருக்கோம் ஒரு மாதிரி. அது ஒரு அழகா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. அதை ஷர்ட்டோ கேப்போ படுறதுக்கு சான்ஸ் இருந்தது. பியூட்டிஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு அவர் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார் சூப்பரா. ஹேட்ஸ் ஆஃப் டீம். ஆக்சுவலி 2 கேட்சுமே வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு கேட்ச் ஆக்சுவலி. And we have to really give credit. I have always I have told, even last season also I have commented about Phil Salt's heroics in the boundary lines. அவர் வந்து ஒரு இன்ச்சஸ் கூட கரெக்டா ரெடியா இருக்காரு. அவர் இஸ் ஆன்டிசிபேட்டிங் தட். அதுதான் ஒரு மெயினா, அதான் எக்ஸிகியூஷன். சார் இப்போ நம்ம ஷாம் ப்ரோ வந்து லியம் லிவிங்ஸ்டன் பத்தி சொன்னாரு, which is a very valid point. அப்படியே அவர் சொன்னப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட 11s பத்தி நம்ம டச் அப் பண்ணிடுவோம். சார் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர் வந்து ஜீஷன் அன்சாரி சார். அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு குரூஷியல் பிரேக் த்ரூ பவுலரா, மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ற பவுலரா தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆல் ஓவர் எவ்ரி கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் எனிபடி யூ சே தே வாண்டட் ஜீஷன் அன்சாரி இந்த எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11. ஸோ எஸ்ஆர்ஹெச் 11ல ஒரு ஆடாது வந்து வாஸ் இட் எனி இன்ஜுரி சார், ஆர் வந்து வாஸ் இட் அ டாக்டிக்கல் பிளண்டர்? ஏன்னா சின்னசாமியில ஸ்பின்னர்ஸ் வேணாம்னு நினைச்சாங்களா என்ன? அப்படியே ஷாம் ப்ரோ நீங்க சொல்லுங்க, அப்புறம் ஷாம் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, it could be a combination of both, or maybe having some niggle. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரிய ஒவ்வொரு பெரிய பிளேயர் கிடையாது இல்ல. ஸோ தே வில் நாட், நம்ம தான் டிஸ்கஸ் பண்றோமே தவிர அவங்க ஐ டோன்ட் திங்க் தே வில் டிஸ்கஸ் டூ மச் அபவுட் திஸ். அண்ட் மேபி இஸ் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஃபார் சின்னசாமி ஆல்சோ. போத் இட் குட் பி a combination of both.
Sir, but that's if not for injury, that's a very poor move in my யா opinion. Shambro, கரெக்ட். ஜென்ரலாவே அவரு எல்லாருமே போடுறாங்க, நம்மன்னு போடல. நீங்க எனிபடி இஃப் யூ ஆஸ்க் ஃபர்ஸ்ட் லெவன்ல ஜிஷான் சரி ஆடுவாங்க போடுறாங்க எல்லாருமே. ஸோ அது தட் வாஸ் சம்திங் விச் வாஸ் நாட் யூனோ அக்செப்டபிள் நம்மளை பொறுத்த வரைக்கும், கிரிக்கெட்டிங் பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஜேக்கப் டஃபி. நோ ரிமெம்பர் இந்த அவர் இல்லைன்னா இவர் தான் ஆடுவார் நான் சொன்னேன். அவர் ஷாம் ப்ரோ சொன்னாரு எந்த ஜேக்கப் ஆடுவார் அந்த ஜேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரியும் வாட் தே, பிகாஸ் என்னன்னா பெங்களூர் விக்கெட் வில் பி a ஃப்ரெஷ் விக்கெட் ஜென்ரலி. அண்ட் பிகாஸ் 7-8 மேட்ச் ஆடணும்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல கிராஸ் இருக்கும் எப்போதுமே. இஃப் யூ சி 18 சீசன்ஸ் இஃப் யூ சி இனிஷியலா பவுன்ஸ் நிறைய இருக்கும். Shambro, please. ஜீஷான் அன்சாரி வந்து இவங்க அந்த ஒரு என்ன சொல்றது மேட்ச் அப்பா இல்ல வந்து பேர் என்ன எப்படி அவங்க வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா ஆன் பேப்பர் நீ இந்த மேன் டு மேன் கம்பேரிசன் போது ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அட்லீஸ்ட் யூ ஆடிங்க 2 ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம இங்க வந்து தைரியமா சொல்லலாம். நீ ஒரு லியாம் லிவிங்ஸ்டனையும் எடுக்கல, கொஞ்சமா ஆர்த்தி போடுற அந்த பவுலரையும் நீங்க எடுக்கல, ஆறு நீ வந்து என்ன ஜீஷான் சார் நீங்க எடுக்கலன்னா என்ன ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. பர்டிகுலர்லி நான் வந்து ஐ பிட்டி தட் போலிங் ரொட்டேஷன் சேஞ்சஸ். உங்களுக்கு பவர் பிளேல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான் போடணும், நிதிஷ்குமார் ரெட்டி தான் உங்களுக்கு பவர் பிளே போலர்னா ஐம் சாரி டு சே நீங்க வந்து முகமது ஷமியை விட்டுறக்கூடாது. இல்ல வந்து ஸ்பின்னரே கிடையாம நீங்க வந்து வெறும் ஒரே ஸ்பின்னர் டூபேயை மட்டும் வச்சுட்டீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க ராகுல் சாரை விட்டுறக்கூடாது. 2 பேருமே இந்தியா காண்டவங்க. அட்சி உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரைக் போல நீங்க பெயினை கொண்டு வரீங்க. பெயின் என்ன கொண்டு வரனா, பெயின் வந்து இந்த 125 to 130 ஸ்ட்ரைக் எல்லாம் போடுறாரு. பட் ஆனா பெயின் ஹாஸ் அ குட் ரெக்கார்ட் வேர்ல்ட் ஓவர் T20 லீக்ஸ்ல பவர் பிளே போடுறாரு. நீங்க அவரை யூஸ் பண்ணல. இஷான் மலிங்கா வச்சிருக்கீங்க, இஷான் மலிங்கா 6 ஓவர் கைஸ் தான் யூஸ் பண்றீங்க. பவர் பிளேல வந்து உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுட்டு ஒரு எண்ட்ல அப்புறம் உன்னட்கட்ட ஒரு ரெஸ்டும் போட்டீங்கன்னா நீங்க இதை வந்து என்னன்னு நான் சொல்றதுன்னு தெரியல. இது இப்போ 200 பால் நீங்க 300 அடிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க 200 அடிச்சே 5 ஓவர் அடிச்சு முடிச்சாங்க. ஐதர் யூ ஹவ் ஸ்கோர் பிக். நீங்க 300 அடிச்சிருக்கணும். 300 நீங்க அடிக்க முடியலடா, அட்லீஸ்ட் போலிங் கொஞ்சமா நீங்க மாத்திருக்கணும்ல. இல்ல கண்டிப்பா ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் ப்ரோ. ஏன்னா நான் நினைச்சேன் உண்மையா சார் 16 ஓவர்ஸ் சார், 4 ஓவர் இருக்கு. 4 ஓவர் வெரி க்ரூஷியல் சார் இந்த T20 கேம். 4 ஓவர்ல யூ ஸ்கோர் 50 or 60 ரன்ஸ், தட் கேன் பி a கேம் சேஞ்சர். ஸோ அங்க வந்து லியம் லிவிங்ஸ்டன் ஆடி இருந்தா ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஒரு 20-30 ரன்ஸ் வந்திருக்கும். பிளஸ் ஒரு தேர்ட் பேசர் ஓட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வந்திருப்பாரு சார் பவுலிங்ல. நீங்க 4th பேசருக்கு போயிருக்கீங்க அந்த பெயின்ங்கிறவருக்கு. He took 2 wickets. I'm not discounting him, but at what cost? After the game was lost, நீங்க தோத்ததுக்கு அப்புறம் you took 2 wickets, which was not in the scheme of thingsல. எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்ல சார். இல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க வந்து பெயின் வந்து அவ்வளவு பெரிய பெயின் வந்து பவர் பிளேல போட்டிருக்காருப்பா. அவர் வந்து வேர்ல்ட் அக்ராஸ் லீக்ல வந்து பவர் பிளே போட்டிருக்காரு. அண்ட் சம்வேர் அன்லெஸ் சித்து வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாப்ல, ஹிஸ் எக்கனாமி சம்வேர் லைக் 6 பாயிண்ட் சம்திங் தான் மெயின்டைன் பண்ணிருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஆளுனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இப்போ பெயினையும் இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா ஹைப் அப் பண்ணி 2 பேரை வச்சு நீங்க இறக்கிருக்கணும். பிரச்சனையே கிடையாது. நீங்க ஓடி வந்து அந்த அந்த மிலிட்ரி மீடியம் சொல்லுவாங்க பாத்தியா, மிலிட்ரி மீடியம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 120 to 130 நீ வந்து சின்னசாமியில அதுவும் வந்து ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு தேவதத் படிக்கலுக்கோ இல்ல ரஜத் பட்டிடாருக்கோ போட்டினா பொழந்து கட்டத்தான் செய்வாங்க. அதுக்கு நீ அதுக்கேற்ற மாதிரி டாக்டிக்கல் மூவ்ஸ் நீ கொண்டு வந்திருக்கணும். ஒரு ஆஃப் சைட் டாப் சைட் பண்ணி, இப்போ இல்லையா இப்போ சால்ட்டை தூக்குனீங்களே, சால்ட் நீங்க எப்படி தூக்குனீங்க, அதே உணர்கட்டு கொஞ்சம் பாலை வெளில போக விட்டு கொஞ்சம் பேச கொடுத்து பண்ணாரு. இவர் அதே கொஞ்சம் கட் பண்ணிருப்பாரு. நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து லியாம் லிவிங்ஸ்டன் அடிச்சு 20-30 ரன் சேஞ்ச் இருக்கு. ஸ்கோர் பிகர் 100. லியாம் லிவிங்ஸ்டன் முன்னாடி வந்திருக்கணும். நீங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி மேல வந்ததுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள் மேல வந்து ஆங்கரிங் பண்ணி ஓடி கூட வந்து போயிருக்கணும். ஏன்னா கிளாஸின் கேம் பேக் அண்ட் ஹி டிட் தட் அந்த ஆங்கரிங் ரோல் பண்ணாரு. அதுக்கு மேலே லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஆள் இருந்து கொண்டு வந்து பண்ணிருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க அவ்வளவு ஹைட் பண்ற அளவுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி பேட்ல வரமாட்டேதுன்னா bring some changes, right? நீ அங்கேயும் மேல மூவ் பண்ணல, கீழையும் மூவ் பண்ணல, அப்புறம் எப்படி ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகும்? இல்ல ப்ரோ, அவங்க ஆக்சுவலி என்ன பிளான்ல இருந்திருப்பாங்கன்னா சார், 1 minute சார், அவங்க ஆக்சுவலி என்ன பிளான்ல இருந்திருப்பாங்கன்னா, ஆல்ரெடி we have 7 பேட்டர்ஸ், சலில் அரோராவோட சேர்த்து மொத்தம் 7 பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 7 பேட்டர்ஸ் நமக்கு போதும். ஸோ அதை மீறி வந்து இன்கேஸ் ரொம்ப வந்து ஏதாச்சும் கிரம்பிள் ஆனோம் அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கிரே ஏரியா மாதிரி அவங்களுக்கு 16th ஓவர்னோடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியல. இப்போ இன்கேஸ் ஒரு 10 ஓவர்ல ஒரு 6 விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க வேற வழியே இல்லாம. பட் இது கடைசி நேரத்தில் போறோன்னே அவங்க வந்து தேவர் கன்ஃபியூஸ்ட், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பட் ஸ்டில் தே ஷுட் ஹவ் கான் வித் லியம் லிவிங்ஸ்டன் இஸ் மை ஒப்பீனியன். பட் ஸ்டில் சார் ப்ளீஸ்
கரெக்ட் கரெக்ட் கார்த்தி. என்ன இந்த கிரேயர் எங்க மாட்டாங்க, எங்க மிஸ் ஆனாங்க தெரியுமா? பவர் பிளே நீ 3 விக்கெட்டை விட்டும் போதே உன்னோட வின்னிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருது. ஒரு ஒரு 2 டீமை கம்பேர் பண்ணும்போது T20ல நீ என்ன சொல்றாங்கன்னா, பவர் பிளேக்குள்ள நீ எவ்வளவு விக்கெட் விடுறியோ அது வந்து உங்களுடைய டீம் வின் பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க. ரேர்லி நிறைய டீம் வந்து கம்பேர் கொடுத்துருக்காங்க. 5 விக்கெட் போய் 4 விக்கெட் விட்டுலாம் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, டார்கெட் செட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. டிஃபரெண்ட் திங், ரேரர் சினாரியோ. பட் ஜென்ரலா 3 விக்கெட் விட்டீங்கன்னா உன் பர்சன்டேஜ் குறையுது. அப்போ யாராவது திங்க் டேங்க் கிட்ட சொல்லி, எப்பா இந்த முறை நம்ம பேட்டிங் பீஃப் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 30 50 ரன் வந்தா தான் நம்ம இங்க போட்டியில இருப்போம், அதுக்கு இந்த விஷயத்த மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க மூவ் பண்ணிருக்கணும். கடைசியில அணிக்கத்துக்கு வந்து இப்போ எப்படி அவுட் ஆனாரு, ஒரு நத்திங் பால் சும்மா டச் பண்ணி அவுட் ஆனாரு. அவருக்கு அந்த எண்ட்ல இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான ஒரு ஆள் லிவிங்ஸ்டன் ஆள் மாட்டியிருந்தாங்கன்னா வான வெடிக்க இருந்திருக்கும் சின்னசாமியில. இல்ல he ஆக்சுவலா wanted to take a single but unfortunately சிங்கிள் அவர் சிங்கிள் அடிக்கணும் ஆனாரு. ஒரு மாதிரி ஸ்லோவர் ஒன்று அப்படியே அந்த ஒரு பவுன்ஸ் அப்படியே போயிடுச்சு பயங்கரமா ஃபாஸ்டா. இது சார். பட் அவர் பவர் பிளேல ஒரு டீமுக்கு பவுலர்ஸே இல்லனா அந்த டீம் எப்படி சார் வந்து நல்லா பண்ணும்? பவர் பிளே பவுலர்ஸே இல்லையே சார், எல்லாருமே வந்து மீடியம் பேசஸா இருந்தா என்ன சார் பண்றது? நான் வந்து முதலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த டீமுக்கு போலிங்கே இல்லை. சி டிஃபெண்ட் பண்ண முடியலனாக்கா இந்த ஹாபி அடிக்கிறது இஷ்டம் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னாக்கா நல்லா போடுற போலிங்க அடிச்சிடுறாங்க. ஓகே, நீ போலிங்கே இல்லைன்னு இப்போ பார்த்தீங்களா, போலிங் சுத்தமாக இல்லை பார்த்தீங்களா. அடிக்க ஆரம்பிச்சானாக்கா எங்கே போடுறது யார் போடுறதுன்னு தெரியல உங்களுக்கு. கம்மிங் பேக் டு லிவிங்ஸ்டன் பாயிண்ட், ஐ ஃபுல்லி அக்ரி. இவங்க என்ன பண்ணிருக்கணும், 3 விக்கெட் விழுந்த உடனே தே ஷுட் ஹவ் ஹேட் தி எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அந்த ஆப்ஷன். அப்போ கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், கிளாஸ்ன்னு தான் 4ல அனுப்பிச்சிருப்பேன். சி இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு புரியல எனக்கு. இஃப் யூ ஹேட் லிவிங்ஸ்டன் அப்பவே டிசைட் பண்ணியிருந்தேன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் 3 விக்கெட் போன உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கிளாஸில் மேலே அனுப்பிச்சிட்டு நடுவில் ரெடி அனுப்பிச்சிட்டு அடுத்தது லிவிங்ஸ்டன் அனுப்பிச்சிருந்தானாக்கா ஒரு ஒரு சான்ஸ் தட் யூ குட் ஹவ், பிகாஸ் ஒரு 2 இஷான் ஆடிட்டு இருக்காருல்ல. ஸோ யாரோ அவனுக்கு ஒருத்தர் வந்து கேன் டேக் டவுன் ஆப்போசிஷன். ஒருத்தர் ஆல் போல் பண்ண போய் அடிக்கலாம் சார், டேக் ஆன் தி ஆப்போசிஷன் பண்ணலாம் சார். தைரியமா போயிருக்கோம். தட் ஆல்சோ வி டிஸ்கஸ். 3ல வந்து யாராவது ஒருத்தர் ஃபுல்லா 15 ஓவர் ஆடுவாங்க சொன்னாங்க, அதே மாதிரி 15 ஓவர் ஆடினாங்க. சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கலா என்ன விட்டாங்கன்னா, அது அன்பார்ச்சுனேட் ஆல்சோ பீப்புள் காட் அவுட் கண்டினியூஸ்லி. அட் த சேம் டைம் த டாக்டிக்கல் எரர் ஆல்சோ காம்பவுண்டட் த ப்ராப்ளம். இதுதான் ஐ கேன் சே. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நான் ஐ பீன் டெல்லிங் ஆர்சிபி இஸ் எ வெரி வெல் ரவுண்டட் டீம். ஸ்பின் டிபார்ட்மெண்ட், பேஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுவும் அவங்க கிரவுண்டு, அதுவும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக இருக்கு அவங்களுக்கு. முந்திலாம் தயங்கி ஆடுவாங்க, இப்போ பாருங்க அடிதான். ஸோ அதனால தே ஆர் பிளேயிங் லைக் சாம்பியன் டீம் ஒன்லி, அதில் ஒரு டவுட்டே கிடையாது. அண்ட் படிக்கல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் டொமஸ்டிக்ல செம்ம ஃபார்மில் இருக்காரு. அதனால வே இஸ் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட் இன்சைட் த கிரீஸ் அண்ட் ஹிட்டிங் த பால் இஸ் அமேசிங் ஆக்சுவலி. குட் டு சி படிக்கல் ஸ்கோரிங் லைக் திஸ். ஜென்ரலாக ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பயங்கரமாக பேசியிருந்தாங்க முதல்ல. நவ் ஹி இஸ் ரியலி ரெட் ஹாட். அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்த போது படிக்கல் பயங்கரமா அடிச்சாங்க சார். அதுக்கப்புறம் சீசன் எண்ட் ஆகும்போது படிக்கலோட அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு, ஸ்ட்ரைக் ரேட் அந்த இது குறைஞ்சிருச்சு. திருப்பி இப்ப அந்த ரீஇன்வென்டிங் த ஓல்டு செல்ஃப் மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த சீசன் ஆரம்பிச்ச படிக்கல் ரீஇன்வென்ட் பண்ணி வந்திருக்காரு. அது தினேஷ் கார்த்திகோட இன்புட்ஸ் பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அண்டர் 120 130 ஸ்ட்ரைக்ல ஆடுற படிக்கல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா ஆட சொல்லி ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணது வந்து தினேஷ் கார்த்திக்னு சொன்னாங்க. பார்க்க ஒவ்வொரு ஷாட்டும் கிளாஸா இருந்துச்சு. அந்த இறங்கி வந்து ஒரு ஃபிளிக் அடிச்சு ஒரு 6 அடிச்சா இருக்கட்டும், இல்ல அதை கட் பண்ணி அடிச்ச ஷாட்டா இருக்கட்டும், அது பிளசன்ட் டு தி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. வழக்கமா கோலியோட ஷாட் தான் இருக்கும், அந்த ஒரு அப்பர் கட் அடிக்கும், அந்த ஹோல் த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்த ஷாட் தான் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை விட படிக்கல் செட் த பேஸ். படிக்கலும் பட்டிதரும் இது நீங்க ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அந்த டே டார்கெட் 200 நாங்க டீம்ல அப்படிங்கிற மாதிரி சீப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து தே டுக் போலர்ஸ், ஏதாவது நெட் போலர்ஸ் ஓப்பன் நெட்ஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து பட்டிதரும் படிக்கல் இவங்க அடிச்ச அந்த அமௌண்ட் அப்படி விராட் கோலி தனியா அடிச்சு வச்சிருந்தாரு, அவர் தனியா விட்டுருங்க, அவர் ஒரு வேற ஒரு பிளானட், அவர் ஒரு வேற மாதிரி ஒரு ஆள் விட்டுருங்க. அவரை வச்சுக்கிட்டு சுத்தி இவங்க 2 பேர் ஆனது படிக்கல் அண்ட் பட்டிதர் பட்டாசை கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்லணும். கிளீன் ஹிட்டிங், ரூத்லெஸ் ஹிட்டிங், எதுவும் பக்கத்துல இந்த 6 எல்லாம் கிடையாது, எல்லாம் டாடி 6 மாதிரிதான் போச்சு.
இல்ல ஆப்வியஸ்லி இல்ல சார் ஃபில் சால்ட் விக்கெட் போனோடனே சரி ஓகே ஏதாச்சும் 1-2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் கேம் க்ளோஸ் ஆகும் நான் நினைச்சேன் ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட். பட் தென் த வே விராட் கோலி கேரிட் த இன்னிங்ஸ், த வே தேவ்தூத் படிக்கல் play, I didn't expect, sir, to be very honest, I didn't expect Devdutt Padikkal to play like this. Many of us didn't expect, but yeah, there were true loyal RCB supporters who wanted Devdutt Padikkal to do well. ஏன்னா ஆர்ஆர் அவர் விளையாண்டப்பே சொன்னாங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டா தேவ்தூத் படிக்கல் வேற மாதிரி ஆடுவார்னு. லாஸ்ட் இயர் ஆல்சோ he showed a good promise, and இந்த வருஷம் வந்து he இல்ல has அப்படியே started. கண்டினியூ பண்ணாங்க கார்த்தி. அப்படியே கண்டினியூ பண்ண போன சீசன் எப்படி ஆடினா அதே ஃபார்ம் 160 to 180 ஸ்ட்ரைக்ல ஆடினா போன சீசன். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் 20 இன்க்ரீஸ் பண்ணி 200 அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Yeah, and ரஜத் படிதாருமே ப்ரோ, he is a very good player of spin. அவருமே நீங்க பாருங்க அப்கமிங் கேம்ஸ்ல he will play spin very well. ஜிதேஷ் சர்மாவுமே ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்றாரு. சோ என்னதான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாலும் ஆர்சிபிக்கு இந்தியன் கோரே வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கு, which is I think is the biggest strength for their confidence and their fans together. ஆர்சிபில they look, I mean சின்னசுவாமில they look different-ஆ ஆடுறாங்க ப்ரோ. They look so, pumped up is the right word I guess. இல்ல ஆக்சுவலா சின்னசாமி they were not having good record. See, they have analyzed everything இல்ல and சார், I'm they saying have the they, new no, fresh but இந்த people. ஆர்சிபி வேற, இந்த see, ஆர்சிபி வேற. last year also they lost quite a lot in 3 Sinasami. மேட்ச் They விட்டாங்க. won everything. They won everything outside. So நான் என்ன சொல்ல வரேன், they have analyzed everything and lot of inputs are given by தினேஷ் கார்த்திக். எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ஓவர் எப்படி அடிக்கணும், யார் அடிக்கணும்னு. அண்ட் கம்மிங் பேக் டு படிக்கல், அவர் எப்பவுமே நல்ல வெரி குட் யங்ஸ்டர் வித் குட் டேலண்ட். இட் இஸ் ஜஸ்ட் தட் யூ லாஸ்ட் இன் பிட்வீன். அனதர் திங், அவரோட ப்ராப்ளம் முதல்ல என்ன இருந்ததுனாக்கா ஸ்பின் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ இஎஸ் பேசிக்கலி ட்ரைங் டு யூஸ் த கிரீஸ் அண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் ஹிட்டிங். அதெல்லாம் கொஞ்சம் ப்ளீசிங் டு சி. டொமஸ்டிக்ல நிறைய அடிச்சதுனால அந்த கான்ஃபிடன்ஸ் கேரி பண்ணி வராரு அவர். அதுவும் இருக்கு. எப்பவுமே சார் அதே டொமஸ்டிக்ல மாதிரி அடிக்கலாம். இங்கிலீஷ் கமெண்ட்ரியில கெவின் பீட்டர்சன் பேசுறது வந்து இட் வாஸ் லைக் போய்ட்ரி இன் மோஷன் சார். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. he was very insightful, நல்ல பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப வேலிடா சொன்னாரு. வாட் ஐ ரியலி ஃபீல் இஸ் சார், இப்போ ஆர்சிபியோட பவுலிங் பிளான்ஸ் நீங்க பாருங்க. எடுத்தோடனே நம்ம சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மாக்கு அந்த அந்த ஹிப் லெவல்ல வந்து லெக் சைட்ல வந்து ஒரு they had a plan, they had a clear cut plan that worked for them as well. Sometimes plan might not work, but they had a plan. But SRH bowling பாக்குறப்போ சார் ஒரு clear பிளானே cut இல்ல. plan தெரியல. எக்ஸாக்ட்லி. ஆர் பிளான் தெரியல. கேபி So சொல்லிட்டே that was இருந்தாரு. clearly visible கேபி sir. சொல்லிட்டே இருந்தாரு. கேபி இதை சொல்லிட்டே இருந்தாரு. பிஷப் சொல்லும் போது பர்ஃபெக்டா வந்து அவங்க டிராப் செட் பண்ணி ஹெட்டுக்கு வந்து டீப் மிட் விக்கெட், ஐ மீன் அந்த ஒரு மிட் விக்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டா லெக்கு பக்கத்துல வச்சு எடுத்த போதும் சரி, இல்ல அபிஷேக் சர்மா தொடர்ச்சியா அந்த லெக்ல அந்த சைட்ல போட்டு டப்புனு தூக்கும் போது சரி, இப்போ கேபி வாஸ் ஸ்பாட் ஆன். ஒவ்வொருத்தரும் பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி அப்படின்னாப்ல. பட் எஸ்ஆர்ஹெச் இங்க பிளான்னு ஒருத்தங்க இருக்கானா, போலிங்னு ஒண்ணு இருக்கா, இவங்க டீம்னு ஒண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் இது இப்போ நீங்க போலிங் சேஞ்ச் மட்டும் பாத்துக்கிறீங்க கார்த்தி, ஒரு கேப்டன் ரிஃப்ளெக்ட்ஸ் த டீம். நிறைய ஒரு சில்லி ஸ்கூல் பாய் எல்லாம் இஷான் கிஷன் வாஸ் டூயிங் ஆஸ் எ கீப்பர். ஒரு நிறைய பால் எல்லாம் உருண்டு எல்லாம் போச்சு. காவா விடுறதுன்னு சொல்லுவாங்க லோக்கல் கலி கிரிக்கெட்ல. சாருக்கு தெரியல, அவன் காவா விட்டான் அப்படிங்கிற மாதிரி காவா விட்டுட்டு இருந்தாரு கேப்டன். சோ உனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, மொரால் டவுன் ஆகிற அளவுக்கு உன்னை வந்து அடிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவு இம்பாக்ட். 3 ஓவர்ல 50 வருது, 200 சேஸ். 200 வந்து இவங்க ஆர்சிபி வந்து அவங்க சின்ன சமையல சேஸ் பண்ணதே கிடையாது. சின்ன சாமியில அவங்க 200 சேஸ் பண்ணது, வெளியில அடிச்சிருக்காங்க. வெளில இந்தியா ஃபுல்லா போய் ஆடி அடிச்சிருக்காங்க, 200 சேஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சாமியில 200 சேஸ் ஆர்சிபி அடிச்சதே கிடையாது. They've broken a record which was like on their back for 18 years அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. So they wanted to prove a point. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க அந்த பஸ்லாம் வார்ம் அப்லாம் கிடையாது, பாலே வந்து அடிதான் அப்படிங்கிற மாதிரி they are hitting it across which is 200 டார்கெட்ட 4 ஓவர் பாக்கி இருக்கும்போது அடிக்கிறாங்கன்னா they are on a mission. they want to படிக்கிறது பேர் என்ன, படித சொன்ன மாதிரி இன்னொரு ஸ்டார் போடுறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. சார் அதே மாதிரி சார் ஆர்சிபி 11 பத்தி பேசுறப்போ சார் we all expected மங்கேஷ் யாதவ் to play in absence of யாஷ் தயால், but then அபிநந்தன் ஒருத்தர் ஆடினாரு. some guys were very harsh on him. ட்விட்டர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு this என்ன இப்படி போட்டார் அப்படின்னு. guys, he is playing his debut match, first match ஆடுறாரு. let's kind of back him, support him. அந்த மாதிரி இருங்க எப்பவுமே, because everybody will have a bad day. and இப்போதான் டெபியூ பண்ணிருக்காரு, so let's not be harsh on him. அதை நான் சொல்லிக்கிறேன். and sir, what do you think about அபிநந்தன் சார்? அவர் வந்து டெபியூ பண்ணிருக்காரு. மங்கேஷ் யாதவ் தான் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சோ அத பத்தி சொல்லிருங்க. இல்ல, you would have got this valuable experience of what not to bowl today. ரொம்ப ஃபாஸ்டா போடாத ட்ரை பண்ணாரு. இந்த விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொமேஷ் போட் பாத்தீங்களா, ஸ்பின்னா போட்டாரு அந்த ஓடி. இந்த விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் யூ போல் இட் கோஸ் வெரி வெரி ஈஸிலி.
விக்கெட் ரொம்ப ஈஸியா இருந்தது ஆடுறதுக்கு. ஸோ இவ்வளோ லேர்ன் இஸ் சார் அப்ப லெசன்ஸ். அந்த லாஜிக் படி பார்த்தா உனத்கட் எங்கால அவர் டேவிட் பெயின் அவங்களாம் ரன்ஸ்க்கு போயிருக்க கூடாது. இல்ல உனத்கட் இல்ல ஸ்லோவா தானே போட்டாரு. சி இல்ல உனத்கட் இன்னும் ஏத்தலையே. என்ன ஷெப்பார்டே ஸ்லோவா வந்து போட்டாலும் 50 ரன் அடிச்சிட்டாங்கன்ற அடிச்சாரு. தட் இஸ் மை பாயிண்ட். ஷெப்பார்டே இல்ல ஷெப்பார்டே 50 ரன் கொடுத்தாரு. ரொமாரியோ ஷெப்பார்டே 54 ரன்ஸ், 4 ஓவர் 54 ரன்ஸ். விக்கெட் ஆமா எடுத்தா விக்கெட் 50 ரன்ஸ் போயிடுச்சு. விக்கெட் வந்து பியூட்டிஃபுல் விக்கெட் பேட், அதாவது டவுட்டே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது இந்த படிக்கல ஒரு ஃபிளிக் சிக்ஸ் பாருங்க, யூ வில் ஜஸ்ட் டைம் ஒன்லி. இட் வெண்ட் இன்சைட், நாட் ஜஸ்ட் ஓவர் த ரோப், இட் வெண்ட் இன்சைட். அது இருக்கும்போது வித் த பேஸ், ஆல்வேஸ் த ஃப்ரெஷ் விக்கெட்ல என்ன ஆனாங்க, பேஸ் இருக்கும், பவுன்ஸ் அண்ட் பேஸ். பவுன்ஸ் அண்ட் பேஸ் வந்து முதல்ல அந்த 4 ஓவர்ல அந்த ஸ்விங் கொஞ்சம் இருக்கும், நின்று வரும். அதுல அந்த நக்கல் பால்லாம் போட்டு டஃபி வந்து அழகா டார்கெட் பண்ணி எடுத்தாரு வீக்னஸுக்கு போட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஆச்சு. இவங்க உணர்த்துக்கு போட்ட ஒரு விக்கெட் எடுத்தார் பாருங்க, அது ஒரு நின்று வரும் பாருங்க, அந்த பால் அவுட் ஆன பால் ஒரு மாதிரி நின்று வரும். ஸோ இதெல்லாம் எப்படின்னாக்கா யூ ஹேவ் டு ஸ்டடி தட் ஒன். அந்த ஸ்விங் வந்து இட் வில் ஸ்டாப் ஆஃப்டர் 4-5 ஓவர்ஸ், அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. அதனால இவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா எடுத்தோம் நெசிசரி போடுறது பைத்தியகார்த்தனம். ஆக்சுவலி நார்மலா வரும் அவரோட போலிங். என்ன வேரியேஷன் இருக்கு அவருக்கு? விக்கெட் எடுக்கணும்னாக்க 200 ரன் விக்கெட் எடுக்கணும்னாக்கா யூ ஷுட் போல் லைக் சம்படி லைக் மலிங்கா வாட் எவர் இட் இஸ். ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. இல்ல இஷான் ஒரு எண்டு, உனட்கட் ஒரு எண்டே ஆரம்பிச்சிருக்கலாம் சார். இல்ல வந்து இஷான் ஒரு பெயின், இல்ல பெயின் ஒரு உனட்கட் அப்படியே ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி சொன்னாலும், does நிதிஷ் குமார் has a secret ball to take விராட் கோலி or salt ன்னு கேட்டா கண்ட மூட்டு இல்லன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அது கேட்டா அவர் ஏதோ டொமஸ்டிக்ல வந்து பவர் பிளேல போட்டு விக்கெட் செத்தாருன்னு சொல்றாங்க. ஆந்திரா டொமஸ்டிக் ஆந்திரால வந்து போட்டிருந்தாப்ல, ஆந்திரா டீம்ல வந்து அவர் ஓபன் போடுறாரு. லெவல் இருக்குல்ல, லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து லீக்ல இருந்து அடுத்த லெவல் ஸ்டேட் லெவல், ஸ்டேட்ல இருந்து ஜோன் லெவல், ஜோன்ல இருந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அதுவும் இது வந்து எப்படின்னாக்கா ஜஸ்ட் பிலோ இன்டர்நேஷனல். ஓகே, யூ ஹேவ் காட் கப்புள் ஆஃப் இன்டர்நேஷனல் பீப்புள் பிளேயிங் அண்ட் ஸ்டார்ஸ். அவனா அடிச்சானாக்கா நீங்க வந்து பிடிக்க முடியாது. கிளாஸ் மாதிரி ஆள்லாம் அடிக்கிறான் வச்சுங்களேன், பிடிக்க முடியுமா உங்களால? அந்த மாதிரி கோலி மாதிரி ஆள்லாம் அடிக்கிறான் பிடிக்க முடியுமா உங்களால? பிடிக்க முடியாது. டைமிங் இருக்கும், எல்லாம் இருக்கும். தேர் அசஸ் எவ்ரிதிங், எப்படி வருது பந்து எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவங்கலாம். எத்தனை ஸ்டார்ட் இருக்காங்க. ஸோ தே வில் ஆல்சோ பிளே வெரி ஃப்ரீலி. தேர் நதிங் டு லூஸ் இல்லை. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்ல நெட்ல ஆடுற மாதிரி அடிப்பாங்க. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு பவுல் டு தம். அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரை வச்சு போடுறது தான் எப்போதுமே நல்லது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ யூஸ் தட் 4-5 ஓவர்ஸ் நியூ பால் வித் த பவுன்ஸ் ஆர் வித் த வாட் எவர் லிட்டில் ஸ்லிங் வாட் யூ கெட். 5 ஓவர் அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, நேரா தான் வரும். ரிசோர்ஸே இல்ல சார், மோட்டிவேஷனே இல்ல, டீமே ரொம்ப டல்லா இருக்கு. பேட் கமின்ஸ் ஓட எனர்ஜி ரொம்ப மிஸ் பண்றாங்க. இஸ் கேப்டன்சி இஸ் ஆல்சோ பீயிங் மிஸ்ட். பட் ஓகே, யா, ஆல் செட் அண்ட் டன், ஆர்சிபி a very commanding and satisfying victory in Chinnaswamy for the சீசன் ஓபனர். எஸ்ஆர்ஹெச் நிறைய திங்ஸ் டு இம்ப்ரூவ், நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தே ரெக்கவர் ஆல் திஸ். ஸோ அப்படியே நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சார் வந்து ஆர்சிபி சொன்னாரு, நானும் ஷாமும் எஸ்ஆர்ஹெச் சொன்னோம். ஸோ நாங்க 2 பேரும் 0ல இருக்கோம். ஸ்ரீதர் சார் நல்லா டாப்ல போய் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசிடுவோம். எம்ஐ வர்சஸ் கேகேஆர். டு ஹேவ் எனிதிங் டு சே அபவுட் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்? ஃபைனலா சொல்லி முடிச்சிருங்க. அப்படியே எம்ஐ வர்சஸ் கேகேஆர் போயிடும். இல்ல நதிங். See, RCB is a very good side. No doubt about it. காவியாமான் ரியாக்ஷன் தான். காவியாமானோட ரியாக்ஷன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம் மேடம். 2 அடிக்கும் போது அது காவியாமான் SAT20, காவியாமான் IPL அந்த ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் SRH. ஆல் செட் அண்ட் டன் they were ஈஸியா அடிச்சிட்டாங்க RCB. ஆனா they put a very good score. I mean 2 பேர் அவுட் ஆனா கூட அவங்க வந்து நல்லா ஆடினாங்க. அதை நம்ம இஷான் கிஷன் நல்லா ஆடினாரு பேட்டிங். அவுட் ஆனது பால் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் மாதிரி ஒரு பயங்கர கேட்ச். நின்றுந்தாருன்னா இன்னொரு 20 ரன் வந்திருக்கும். ஸோ they should not feel, because still they are trying to get the 11 proper 11 correct. So it will take a while. And also they are playing at Chinnaswamy. So all these factors, they hit them very badly. And I think they can put up a good show. I mean, இது வந்து not a very bad kind of a start to start with for SRH. So they don't have to lose. Sir, I am convinced with SRH batting, sir. Almost we all are convinced with SRH batting. Their bowling is their biggest concern. அதுதான். bowling batting இல்ல bowling weakness ஒரு பாயிண்ட் இருக்குதா? எஸ் சார். இல்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேனாக்கா, அதாவது 2 பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகியும்
ஒரு பேட்ஸ்மேன் நின்னாவே அவன் 3 பேர்ல நம்ம பேசியிருந்தோம் இருக்கா ஒரு ரீசனபிள் ஸ்கோர் வரும்னு, அது வந்தது இன்னைக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ போலிங் கொஞ்சம் டைட் ஆச்சுனாக்கா உள்ள ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பேட்ஸ்மேன் நின்னதுக்கு 200ங்கிறது 250ஆவோ 260ஆவோ போயிருக்கலாம். அந்த டாக்டிக்கல் சேஞ்ச் மிஸ் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட். அந்த டாக்டிக்கல் சேஞ்ச் விட்டதுனால உங்களுக்கு அப்படியே போலிங்க்கு போய் போலிங்கும் வந்து அவங்க மொத்தமா விட்டாங்க. ஸோ இட்ஸ் அந்த ஒரு மைன்யூட் மார்ஜின் சொல்றாங்க பார்த்தீங்களா, இவ்வளவு பவர் பிளேலே 3 விக்கெட் போய் ஒரு டீம் 200 அடிக்குதுன்னா அவங்க ஒரு சேஞ்ச் உள்ள லியாம் லிவிங்ஸ்டன் எங்கேயோ உள்ள நுழைச்சிருந்தாங்கன்னா கதை மாறி இருக்கும் இன்னைக்கு. நல்லா இருந்திருக்கும். வின் பண்ணிக்க மாட்டாங்கம்மா இந்த போலிங்ல, அது ஒரு டவுட் இருக்கு. பட் மேட்ச் நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான். மேட்ச் நீங்க 2 ஓவர் தள்ளி ஜெயிச்சிருப்பாங்க. ஆர்சிபி 2 ஓவர் தள்ளி ஜெயிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சார் பட் ஆனா சார் அந்த பாயிண்ட் தான் சார். இப்போ when there is extra 20 or 30 runs on the board, that the pressure gets higher sir. So அதனால வந்து நம்ம ஸ்கோர் போர்டு வச்சு we can't decide sir. இப்போ இந்த மேட்ச் பேட்டிங் அடிக்கிறதுக்கு இன்னும் 4 பேர் உள்ள இருக்காங்க. இந்த மேட்ச் இல்ல generally saying இந்த கிரவுண்ட்ல இவங்களுக்கு இன்னும் 3 பேர் உள்ள இருக்காங்க அடிக்கிறதுக்கு. So இல்ல சார், I'm generally saying in any format of the game when the runs are higher anything can happen. இப்போ வந்து ஸ்கோர் போர்டு வச்சு நம்ம சொல்ல முடியாது இப்படி ஆயிருச்சு அதனால 20 ரன் அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இல்ல கார்த்தி, இல்ல கார்த்தி, நீ 200 see go with the mindset. நீ வந்து சொல்ற கரெக்ட் தான். ஸ்கோர் போர்ட் பிரஷர் மைண்ட்ல இருக்கும் போது வருதான். பட் when you batting நீ ஸ்டான்ஸ் இருக்கும் போது நீ பயப்படுற மாதிரி ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோ ஜஸ்பிரீத் பும்ராவோ இல்ல ஒரு முகமது ஷமியோ ஒரு போலர் இருக்காங்கன்னா நீ வந்து பிரஷர் பயப்படலாம். ஓப்பனிங் போலர் நிதிஷ்குமார் ரெட்டி ஹையஸ்ட் ஸ்பீடு 120.3. அடுத்து இன்னொரு எண்ட்ல இருந்து ஜெயதேவ் ஹையஸ்ட் ஸ்பீடு 113 இருக்கும்போது சால்ட் போனா என்னன்னு சொல்லி திருப்பி எல்லாரும் அடிச்சு. இன்னைக்கு ஏன் வந்து விராட் கோலி டேக் ஆன் பண்ணல, தேவர் படிக்கல் டேக் ஆன் பண்ணான்னா லெப்ட் ரைட் காம்பினேஷன் அவனுக்கு இந்த போலியில திணறானுங்க, வைடு போட ஆரம்பிச்சாங்க, மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சானுங்க, சூப்பரா கேபிடலைஸ் பண்ணிச்சாங்க. 3 ஓவர்ல 50 வந்தவொடனே மூஞ்சி எல்லாம் போயிருச்சு. 3 ஓவர்ல 50 தாண்டின உடனே ஆர்சிபி அடிச்ச உடனே இன்னும் 150 ரன் தேவை. கிட்டத்தட்ட இன்னும் 100 பால்ஸுக்கு 150 ரன்ஸ் கிட்ட தேவை. பட் இருந்தாலும் 3 overs 15 வந்ததுக்கு அப்புறம் the morale got down. அந்த மொரால பீஃப் அப் பண்றதுக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்ட்ரைக் பவுலர் வித் இன் யூ. சோ நீ எக்ஸ்ட்ரா 50 60 அடிச்சிருந்தாலும் பின்னாடி எனக்கு இன்னும் குருநாள் பாண்டியா இருக்கிறான், அதுக்கடுத்து எனக்கு வந்து இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான், ஆங்கரிங்க விராட் கோலி இருக்காப்ல, எனக்கு என்ன தேவை? நான் நீங்க சொல்றது எல்லாமே அக்ரி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் மை பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து ஒரு 6 ஓவர்ல வந்து ஒரு 50 ரன் அடிக்கணுங்கிறப்போ நீங்க 2 விக்கெட் எடுத்தாலும் அங்க மோட்டிவேஷன் கிடையாது, உங்க மொரால் டவுனா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கோர் போர்ட் இஸ் வெரி லெஸ். பட் அங்க 6 ஓவர்ல 50க்கு பதிலா 70 75 இருக்கிறப்போ தட் இஸ் a ஃபைட்டிங் சான்ஸ். தட் இஸ் மை பாயிண்ட். சோ அங்க ஒரு 2 விக்கெட் போறப்போ பிரஷர் பில்ஸ். அதுதான் என்னோட சொல்ல அந்த 2 விக்கெட் ஆள் இல்லையே. அந்த 2 விக்கெட் இப்போ 50 ஃபார் 3 ஓவர் 50 ஃபார் 3 ஆர்சிபி அடிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி போயிருந்துச்சுன்னா எஸ் SRH would have had a chance நீ சொல்லலாம், பிரசிடன்ட் சொல்லலாம். அங்க 50க்கு 1, அதுக்கு அடுத்து 10 ஓவர் 126. இட்ஸ் அபௌட் லைக் உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு டேவிட் பெயின் ஒரு 2 விக்கெட் எடுத்தார்ல, இப்போ அங்க வந்து ஸ்கோர் போர்ட் ரொம்ப கம்மிங்கிறதுனால அந்த விக்கெட் யூஸ்லெஸ். இப்போ இன்னொரு 20 ரன் இருக்கிறப்ப அந்த விக்கெட் இருந்தா தட் குட் ஹேவ் பீன் ஹெல்ப்ஃபுல்ங்கற. அதான் தட் இஸ் மை பாயிண்ட். தட் குட் ஹேவ் ஃபர்ஸ்ட்ல எடுத்துறணும். அதுவும் அந்த விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எடுத்துறணும். பவர் பிளேக்குள்ளேயோ 10 ஓவருக்குள்ளே எடுத்திருந்தா நீ சொல்ற இம்பாக்ட் வந்திருக்கும். செத்து போன கேள்விக்கு சந்தனம் பூசுறது மாதிரி கேள்வி செத்துருச்சு, அதுக்கப்புறம் சந்தனம் பூசுனா என்ன ஜவாது பூசுறேன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கம். அந்த மாதிரி போச்சு. ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து முடிய போகுது நிலைமை வந்துருச்சு. பாலுக்கு ஈக்குவல் வந்துருங்க. அதுக்கப்புறம் 2 விக்கெட் தானே பிரச்சனை. நீ அவங்க போலிங் சேஞ்ச் தப்பு பண்ணாங்க, உள்ள வந்து எப்படி தப்பு பண்ணாங்க, அந்த சப்ஸ்டியூஷன் தப்பு பண்ணாங்க. பேட்டிங் வைஸ் அவங்க தட்டி அந்த 2 கதோட்கட்சிகள் போய் 200 வந்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஆனா அங்க விட்டாங்க ஒரு மிஸ்டேக், சைக்கிள் ஸ்டாண்ட் தியரி மாதிரி தொடர்ச்சியா போய் அவங்களுக்கு வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. சொல்லுங்க ஸ்ரீதர் சார், சொல்ல வந்தீங்க. இல்ல அதுல என்னன்னாக்க நீங்க சொன்னீங்க பாயிண்ட்ல அப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 ரன் இருந்ததுனாக்க அப்ப அந்த பேட்ஸ்மேன் நம்ம லெக்லெஸ்ஸா அவுட் ஆக மாட்டான், கிட்ட கொண்டு தான் அவுட் ஆகும். ஸோ அந்த தியரிலாம் வந்து நீங்க வச்சுக்காதீங்க. 50 ரன் எக்ஸ்ட்ரா வேணும் சின்னசாமியில இவங்க அடிச்ச ஸ்கோருக்கு. இல்ல சார், அப்படி வச்சு காட்டியும் பேட்டர்ஸ் அடிக்கணும் சார் எக்ஸ்ட்ரா. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் சார். ஆல்வேஸ் பெட்டர் ஹையர் த ஸ்கோர் ஹையர் த சான்சஸ்ல. அதுதான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும். அது கரெக்ட். 20 பத்தாதுன்றாங்க. யூ நீட் 50 ரன்ஸ். அது தட்ஸ் வாட் ஐ மீன். ஃபைன், ஓகே, ஆல் செட் அண்ட் டன். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இது போயிடலாம். மும்பை vs கொல்கட்டா. எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஐ அம் சோ எக்ஸைட்டட் டு வாட்ச். ஏன்னா ஆப்வியஸ்லி when மும்பை இந்தியன்ஸ் பிளே அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் எனர்ஜி. ஸோ பல்டான் இருக்காரு, ஷாம் ப்ரோ,
கிரவுண்ட் பத்தி சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஆல்வேஸ் மும்பை ஹேஸ் த எட்ஜ் ஓவர் கேகேஆர் irrespective ஆஃப் வேர் எவர் தி பிளே. ஜென்ரலாவே வந்து மும்பை ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் ஓவர் கேகேஆர் ஹெட் டு ஹெட்ல. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் த வென்யூ தேர் பிளேயிங் டுமாரோ. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்குவாட் வந்து நம்ம கம்பீட் பண்ணி நம்ம பேசிடலாம். ஸோ உனக்கு வந்து வாங்கடே வந்து இதே மாதிரி சின்னசாமி எப்படி ஒரு ரன் மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ரைக் கன்ஃபார்மா வந்து ரன்ஸ் ஆன் த போர்ட் உள்ள வந்து ரன்ஸ் தாறுமாறா ரன் மழை பொழியிற வந்து ஒரு இடம். வந்து பேட்டிங் சேசிங் எதுனாலும் உனக்கு வந்து இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். சேசிங் நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்கு. அண்ட் அன்லஸ் அன்டில் அந்த ஒரு சீட் கோட் மாதிரி பும்ரா மாதிரி ஒரு சீட் கோட் இல்லைன்னா நிறைய மேட்ச் மும்பையே அங்க வந்து டிஃபெண்டிங்ல வந்து விட்டுருப்பாங்க. இதுதான் அந்த கிரவுண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு ஷார்ட் ஒரு சைட்ல வந்து 59 மீட்டர் தான் இருக்கும் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு. ஒரு லெக் சைட்லாம் போனா 59 மீட்டர் தான் இருக்கும். விச் இஸ் இதுவா என்ன சொல்றது, ரன் ஃபெஸ்டிவல் தான் நாளைக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இப்போ ஏர்லி சம்மர்ஸ் டைம் வேற. ஸோ உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு டியூ அந்த ஹியூமிடிட்டி இந்த ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இன்னைக்கு சொல்ற மாதிரி ஐதர் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் ஹியூஜ் ஹெவியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல நீங்க செகண்ட் போலிங் பண்றீங்கன்னா ஏதோ சீட் கோட் வச்சுட்டு போலிங் போடுங்க. 4 hours ஆஃப் பும்ராங்கிற மாதிரி 4 hours ஆஃப் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி சீட் கோட் கரெக்டா யூஸ் பண்ணி டேக்கிள் பண்ணணும். இதுதான் உங்க பேங்க்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட். அண்ட் கோயிங் பேக் டு த ஹெட் டு ஹெட் கிட்டத்தட்ட 35 சொச்ச மேட்ச் ஆடி இருக்காங்க ரெண்டு பேரும். யாரு இவங்க கேகேஆரும் மும்பை இந்தியன்ஸும். அதுல வந்து 1/3 மட்டும் தான் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. 1/3 கூட கவுண்ட் படி கிடையாது. வெறும் 11 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 19 இது நடக்குது 19வது சீசனுக்கு ஒரு மேட்ச் கூட அவங்க ஜெயிச்சது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க மும்பை ஹாசன். டபுள் தி அட்வான்டேஜ். 11 மேட்ச்னா அவங்க 24 மேட்ச் மேல அடிச்சு ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஈவன் தி வர்ஸ்ட் சீசன் they have tried and beaten KKR அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது ஒரு அனாலஜி சொல்லுவாங்க. அண்ட் இந்த சீசன் KKR எப்படின்னு நான் சொல்லி உனக்கு தெரியும் அவசியம் கிடையாது. அது இன்னொரு எஸ்ஆர்ஹெச் மாதிரி இருக்கு போலிங்கு. ஒரு பக்கம் உம்ரான் மாலிக், அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் தியாகி, 10வது நவதீப் சைனி வேற வந்திருக்காங்க. பார்ப்போம், டீடைலா பேசுவோம். பட் யா, ஆல் செட் அண்ட் டன் ஹிஸ்டரி இஸ் ஹிஸ்டரி. நியூ டோர்னமெண்ட், ஐ மீன் நியூ சீசன்ங்கிறப்போ ஆப்வியஸ்லி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஸ் ரிக்வயர்ட். அண்ட் எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் தி கிவன் டே. ஸோ ஹிஸ்டரி ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் அந்த ஃப்ரெஷ் டே வாட் எவர் இஸ் கோன் ஹேப்பன். அதுல வந்து லெட்ஸ் டிக் இட். சார் ஸ்ரீதர் சார், அப்படியே நம்ம வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம டேரக்டா கம்பேரிசனுக்கு போயிடலாம் சார். நம்ம எடிட்டர் புதுசா நமக்காக கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம 3 பேருக்கும் மார்க்ஸ் போட்டுறதுக்காக அவுட் ஆஃப் 20. ஸோ ரோஹித், குவிண்டன் டிகாக் அண்ட் சூர்யா ஆர் திலக் யார் வேணா வச்சுக்கோங்க. லெட்ஸ் கீப் திலக்னே வச்சுக்கலாம். ரோஹித், குவிண்டன் டிகாக், திலக் டாப் 3. இங்க வந்து லெட்ஸ் கீப் அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன் அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி. ஸோ பிகாஸ் சுனில் நரேன் நீங்க சொல்றீங்க இன்ஜுரி, ஸோ அவர் ஆடுவாரா, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங் சொல்றேன், எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் கீப் ரஹானே, ஆலன் அண்ட் ரகுவன்ஷி. ஸோ விச் டாப் 3 லுக்ஸ் குட் சார்? 2 பேரும் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் வில் கோ டு தி மார்க்ஸ். ஆப்வியஸ்லி எம்ஐ தான் டாப். இதுல சந்தேகமே கிடையாது, கம்பேரிசனே கிடையாது. ஷாம் ப்ரோ மீசை முறுக்குறாரு. ஐயோ யா, ஆப்வியஸ்லி ரோஹித், குவிண்டன் டிகாக். சொல்லுங்க ஷாம். 20 out of 24 மும்பை. அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஈவன் தோ 2 மும்பை பேட்டர்ஸ், 2 மும்பையை சேர்ந்த பேட்டர்ஸ் அங்க இருந்தாலும், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, அஜிங்கியா ரஹானே, மும்பை வெட்டரன் 2 பேர் அங்க இருந்தாலும், இந்த ட்ராக்ல தேர்ந்து அந்த என்ன சொல்லுது பாண்ட் பிராட் பிரெட் சொல்லுவாங்க தெரியுமா, பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ண அந்த மாதிரி இதே கிரவுண்ட்ல ஆடிக்கிடி எல்லாம் பண்ண 3 பேர் இங்க நங்கூரமா இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை. சார் பட் ஃபின் ஆலன் could be destructive சார். அதுவும் வான்கடே மாதிரி பிட்ச்ல. வாட் டு யூ திங்க் அபௌட் ஹிம்? வெரி டேஞ்சரஸ் கை. யா சி இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து இவங்க எல்லாம் மாட்டிச்சுன்னா கண்ணாம அடிப்பாங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் யூ, இனிஷியலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மும்பை விக்கெட் வந்து ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்காது, எரர்லாம் போகாது. 180 தான், 185 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இட் வில் ஹேவ் அசிஸ்டன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. பவுன்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பின்னு கொஞ்சம் ஆகும், கொஞ்சம் நின்று வரும், ஸ்லோவாக போடுறோன்னா அடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த விக்கெட்டு. போக போக தான் பில்டர் ஆகும் மும்பை விக்கெட். நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி சீசன் வந்து பில்டர் ஆகும். எடுத்த உடனே என்ன ஆகுனாக்கா இட் வில் அசிஸ்ட் எவ்ரிபடி. ஸோ அந்த மாதிரி தான் ஐ ஹவ் சீன் 18 சீசன்ஸ் மும்பை விக்கெட். 180 is like below par score தான சார். 180 180 above par score வந்துலாங்க. 185 நான் சொன்னேன். 185 to 200 below 200 தான் வரும் அங்க ஸ்கோர். அந்த ஸ்கோர் அடிச்சிங்கனாக்க டிஃபெண்ட் பண்ணிடலாம் தெரியுங்களா அங்க. ஏன்னா அந்த செகண்ட் போலிங்ல வந்து கொஞ்சம் லேட் ஸ்விங் ஆகும். அந்த கடைசியில 18வது ஓவர் 20வது ஓவர்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெரின் ரைடு ஸ்விங் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா ஸ்விங் ஆகும். யார்கஸ் போட்டானாக்கா அடிக்க முடியாது.
அது இட் அசிஸ்ட் த்ரூ அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் கேரி பவுன்ஸ் எல்லாம் இருக்கும். இட்ல சம்திங் ஃபார் யூனோ ஃபார் சம் பீப்புள் ஹூ ஆர் கரெக்டாக போடுறவனுக்கு கரெக்டாக ஒரு மாதிரி அசிஸ்ட் பண்ணும் விக்கெட்டு. அதே மாதிரி So, கும்பலே Sridhar நல்லா sir, போட்டுருக்காரு. how much do you give for 20, sir? Am I top 3? டாப் 3க்கு ஐ வில் சே 18 out of 20. ஓகே, ஸோ எனக்குமே மும்பை டாப் 3 லுக்ஸ் வெரி கன்வின்சிங். எஸ், ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் ஃபார்ம் வந்து பெருசா இல்லைன்னு சொன்னா கூட ஆன் பேப்பர் தே ரியலி லுக் குட். ஸோ ஐ எம் ஆல்சோ கிவிங் 18, சாலிட் 18. கேகேஆருக்கு எவ்வளோ சார் தரீங்க? Probably I'll give only. I am not sure whether this 3 is the correct 3 from their point of So view. what? I Please still, say, sir. I What still, what changes could you make? You want Green to open, or you want Seifert, or you want what do no, you no, make? I still feel they will push Surya Narayan to open. You just see. It remains to be seen. This is my hunch. என்ன பண்ணுவாங்க, 10 பால் ஆனால் பரவாயில்ல அடிப்பாங்க, அவுட் ஆனால் பரவாயில்லம்பாங்க. சார் சார் சாரி டு இன்டரப்ட் யூ. சுனில் நாராயணுக்கு வந்து அந்த ஐ இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஐ கண்ணாடி கிளாஸ் போட்டு எப்படி சேவாக் வந்து கிளாஸ் போட்டு ஆட ஆரம்பிச்சாரு, அந்த மாதிரி கிளாஸ் போட்டு ஆட ஆரம்பிச்சாரு. பால் பிக் பண்றது கிட்ட தான் பிக் பண்றாரு. பாலை வந்து இப்போ போன பிக் பண்றாரு. T10 ஆண்ட போதும் சரி, வேற லீக் ஆண்ட போதும் சரி, அவரை வந்து பேட்டிங்கே வந்து பெருசா ஷைனா பார்க்கல. ஸோ உங்களுக்கு வந்து பேர் என்ன, இது 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 சொன்னது வந்து கேகேஆர் அந்த இதுல ஃபுல்லா பாக்குறது. அண்ட் இது வரைக்கும் அந்த கேகேஆர் வீடியோ வந்து விட்டாங்க பாத்தீங்களா, மேட்ச் இப்போ வீடியோ விட்டாங்கல்ல, எந்த மேட்ச்லயும் சுனில் நாராயண் பேட்டிங் வரவே இல்லை. ஹீஸ் ஹேவிங் சம் நீல், ஆனா சொல்ல மாட்டாங்க, அவுட் ரைட்டா ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா வீடியோல எதுவும் வரவே இல்லை. ஓப்பன் நெட்ஸ் இன்ட்ரா ஸ்கவுட் மேட்ச்ல ஆனாங்க பாத்தீங்களா, அதுல வீடியோ வரவே இல்லை சுனில் நாராயணுக்கு. இல்ல இதெல்லாம் எப்படின்னாக்கா லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ 11ல ஆடுறாரு அப்படின்னாக்கா வேற பின்னால் ஆடிய பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் அனுப்புவாங்க. அது வந்து கேம்பிள் பேசிக்கலி. அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஏர்லியர். I think they might look at that. It is out of the box thinking. I'm just telling you. சரி சார், how much out of 20? In spite of that, நான் 14 out of 20 தான் நான் கொடுப்பேன். அது மாதிரி கொடுக்க மாட்டேன். 14. Okay, very strict. Okay, Shyam bro, எவ்வளோ out of 20? 12, 10 go, அது 10 12 ஃபில் ஆனதுக்கு மட்டும் தான். இது ரொம்ப over. ஆலனே துணை இல்லனா வினை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டீம். See, nothing to disregard அஜின்கே ரஹானே or அங்கிரித் ரகுவன்ஷி. அஜின்கே ரஹானே வெட்டரன், தப்பே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் தரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு, தப்பே கிடையாது. அங்கிரித் யங் டேலண்ட். பட் டு ஃபேஸ் த ட்ரையோ ஆஃப் பும்ரா, போல்ட் அண்ட் தீபக் பூம், ஐ மீன் பேர் என்ன, தீபக் சஹர், இந்த 3 பேர் வந்து ஐ வுட் சே லைக் இல்லப்பா கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல ஒரு பாயிண்ட் you have to see, Ajinkya Rahane has got a very good record in Wankhede, you know. So don't rule that out. I mean, he may consume 2-3 balls, but when he gets going in Wankhede, சொல்லுவாங்க எல்லாரும் அந்த வான்கடையில வந்து பயங்கர ரெக்கார்டு அவருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவார் அவர். Anyway, I'm just telling you this off the Okay, court. so இல்ல அதான் எனக்கு கொஞ்சம் ரகுவன்ஷி மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஹீஸ் அ குட் டேலண்ட் நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஆலனுக்காக அண்ட் ஆப்வியஸ்லி ரஹானேயுமே ஓகே ஓரளவுக்கு ஆடிடுவார்னு. ஸோ ஐ எம் கிவிங் 15. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் வந்துருவோம் சார். திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், அப்படியே இங்க வந்து கேமரான் கிரீன், ரோமன் பவல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங். ஸோ ப்ளீஸ் டெல் மீ யுவர் தாட்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் மார்க்ஸ் ரெண்டு பேரும். எம்ஐ வந்து பவர்ஃபுல் சைடு, பவர்ஃபுல் ஹிட்டிங் ஆல்சோ மிடில் ஆர்டர்ல. அவங்கள வந்து அந்த ஃபயர் பவர் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்க ஊரில். அவங்க தாதா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால ஐ வுட் ராதர் சே 18 out of 20 ஃபார் தேர் மிடில் ஆர்டர் பவர். இவங்களும் வந்து தேர் நாட் ஃபார் ஆஃப், கிளிக் ஆகணும். மாதிரி கேமரன் கிரீன் கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பாம்பே மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து நிற்கவே முடியாது அவரை கிரீன்லாம். ஏன்னா ஈ கேன் ஹிட் லைக் எனி திங், அந்த ரேஞ்ச் பயங்கர ரேஞ்ச் அவருக்கு. பட் சோஃபார் ஹி ஹஸ் நாட் டன் தட். பண்ணாரா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் மேபி தே வில் பி 17 out of 20 ஐ வுட் சே. ஓகே ஷாம் ப்ரோ. சார் சொன்ன மாதிரி மும்பை அவுட் வைஸ் நம்பர் படி பார்த்தா இல்ல ரெப்யூட்டேஷன் படி பார்த்தா வந்து இங்க வந்து தே ஹேவ் தட் அப்பர் பவர். ஸோ ஐ வுட் சே லைக் மும்பை வைஸ் தேர். இப்போ வந்து இல்ல வில் ஜாக்ஸ் இன்னும் உள்ள வந்து ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணல. வில் ஜாக்ஸ் வந்து இங்க ஒன்றும் ஜாயின்ல. சோவே சாண்ட்னர், இந்த சாண்ட்னர் இங்க உள்ள வந்து இங்க ஜாயின் ஆகாம இருக்கிறாரு மும்பை ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும்.
பட் அப்படி இல்லாமே வந்து யூ ஹேவ் லைக் பேட்டிங் லைக் என்ன லெஃப்ட் பவருக்கு வந்து கீழே வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க அங்க வந்து அந்த இந்தியன் கோர் ஆஃப் ரிங்கு ரமன் அந்த ரெண்டு பேரோட அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் குரூஷியலா இருக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவங்க இன்டர்நேஷனல் முடிச்சுட்டு வராங்க. அங்க ரிங்கு நாட் சோ கிரேட் T20 வேர்ல்ட் கப் அண்ட் ரமன்தீப் சிங் பெருசா இந்த லோக்கல் இதுலயும் பெருசா அடிக்கல. ஸோ இந்த இதில் அவங்க வர வேண்டியது இருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் த ஃபார்ம் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் போத் ராமன் அண்ட் கேம்டன் கிரீன். கேம்டன் கிரீன் மும்பையில் ஆடும் போது இதே வேங்கடையில் 100 அடிச்சிருக்கிறது. IPL வந்து அந்த சக்சஸ்ஃபுல் சீசனே வந்து மும்பை கூட ஆடின போது தான். செகண்ட் சீசன்ல வந்து he didn't able to get that same success as he was with மும்பை in RCB பண்ண முடியாது. ஸோ கேமரன் கிரீன் இந்த கார்டில் கம்பேர் பண்ணாலும் பட் இங்க இந்த ஒரு ஸ்பிளிட் ஆயிருக்கு அந்த பவர். அங்க அந்த 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மித்த 2 பேரோட ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் questionable. So here I would say like 18, 19 out of 20. Anga I would say like 17 out of 20. ஓகே, ஸோ எனக்கு வந்து கேமரான் கிரீன் ஷேன் வாட்சன் வந்து கொஞ்சம் நல்லா மோல்ட் பண்ணி ஆட வச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஹி வில் பிளே டு ஃபுல் பொட்டன்ஷியல்னு தோணுது. அதே மாதிரி எனக்கு ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங் மேலே எப்பவுமே ஒரு பிலீஃப் உண்டு. ஆனால் ரோமன் பவல் நான் பெருசா எனக்கு வந்து அவரோட கூகுளி வந்து ஆட முடியல ப்ரோ. அவரால் கூகுளி ஆட மாட்டாரு. கூகுளி போட்டாலே வந்து கிளியரா பேட்ல வாங்கிடுறாரு. ஸோ அது வந்து பார்ப்போம். அவர் வந்து இந்த ஃபேஸ் ஹி பிளேஸ் அப்படிங்கிறது தான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் விளையாண்டாருன்னா கொஞ்சம் மாட்டிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்பின்னுக்கு விளையாண்டா. பட் இங்க ஸ்பின்னர்ஸே இல்ல, அதுதான் ப்ராப்ளம். இங்க யார் போட போறா கூகுளி அவருக்கு? So that is a valid point. So அதனால இந்த மிடில் ஆர்டர் லுக்ஸ் ஃபைன் தோணுது. So I am giving a solid 18 for KKR. மும்பை இந்தியன்ஸ்மே வந்து ஐ ஃபீல் தேர் மிடில் ஆர்டர் இஸ் சார்ட்டட். பட் ஸ்டில் ருதர்ஃபோர்டுக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் கொஞ்சம் வீக்னஸ். எனக்கு வந்து ஜாக்ஸ் ஓவர் ருதர்ஃபோர்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஸ்டில் ஜாக்ஸ் இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஓவரால் தே கேன் இம்பாக்ட் பிளேயரா ராபின் மின்ஸ் கூட கொண்டு வரலாம். ஸோ தே கேன் டூ எனிதிங். தேர் மிடில் ஆர்டர் லுக் சார்ட்டட் as well. ஸோ அது இன்னொரு டெல்லியில இருந்து வந்து இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருப்பாப்ல. I think his name was Danesh. மாலேவார் வந்து மும்பை. இன்னொரு பிளேயர் வந்து ராவத் மயங்க் ராவத் நினைக்கிறேன். அனுஜ் ராவத் அவர் வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து செமையான ஹிட்டிங் அடிச்சிருக்காப்ல. நமன்தீருக்கு பதிலாக அவரை இறக்கலாம் கூட ஆச்சரியமா இருக்கும். எனக்கு எப்படி வந்து சலீல அவரை இறக்கலாங்க அந்த மாதிரி ரூத்லெஸ் ஹிட்டர் ஆஃப் சிக்ஸஸ், ஸ்பின்னர் டேக் ஆன் பண்றதுல வந்து எக்ஸ்பர்ட். ஸோ நீங்க வந்து 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சு நீங்க இறங்கி ட்ரம்ப் கார்டு காட்டும் போது ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் கூட அடிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பின் ஹிட்டர் தேவைன்னா they might even pull the trick from there. ஸோ ராவத் இஸ் ஒன் ஆஃப் த பயங்கரமா ரேட் பண்ணிருக்காங்க. தினேஷ் மாலேவரும் சூப்பரான ஒரு பொட்டன்ஷியல் டேலண்ட். ஆர் இந்த ராவத், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குன்னா கூட ஆச்சரியப்படுத்துக்கல. நாட் டு மென்ஷன் ராபின் வின்ஸ் ஒரு ஸ்மாட்ல இருந்து முடிச்சுட்டு வர சக்சஸ் ஸ்மாட்ல இருந்து வராரு. இந்த 3 ஆப்ஷன். ஓகே, சோ let's assume that Mins is playing இப்போதைக்கு. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்பின் பவுலிங் பேர்லாம் ப்ரோ. அல்லா கசன்ஃபர் இங்க மோஸ்ட் லைக்லி டு ப்ளே. ஏன்னா சாண்ட்னர் இல்ல, ஜாக்ஸ் இல்ல. சோ இங்க வந்து வருண் அண்ட் நரேன். சோ ஆப்வியஸ்லி KKR as a hedge ல இங்க. True that. 200%. டவுட்டே கிடையாது. சோ ப்ளீஸ் கிவ் யுவர் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 20 ஸ்பின்னர்ஸ்க்கு. இவங்க 19 out of 20 கொடுப்பேன் கல்கட்டாக்கு நானு. இவங்க வேர்ல்டு லெவல்ல பயங்கரமான ஆளுங்க அவனுங்க. ஷாம் ப்ரோ அதேதான் சேம். நோ சேஞ்ச், நோ டிஸ்ரெஸ்பெக்ட். இவன் தோ வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் T20 வேர்ல்டு கப்ல வந்து அந்த 2021 ஃபார்முக்கு வந்திருந்தாலும் கெஸ் இட்ஸ் IPL. நிறைய இதே கிரவுண்ட்ல வந்து ஜேக்கப் பத்தல் சுத்தி அவருக்கு இந்த கிரவுண்டை காமிச்சு போயிட்டு வந்திருந்தாலும் he needs to come out of it. and சுனில் நாராயண் பிளே அவுட் தான் பண்ண பார்ப்பாங்க. ட்ரை அண்ட் 8 ஓவர் இவங்க 2 பேர் வருது. இந்த 8 ஓவர்ல வந்து யாராவது ஒருத்தரை டேக் ஆன் பண்ணணும், இல்ல ஒருத்தரை வந்து பிளே அவுட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஈஸி சான்ஸ் டு தட் பிளே அவுட் would be either வருண் அண்ட் அடிக்கிறது வந்து சுனில் நாராயண் அவர். ஏன்னா சுனில் நாராயணோடது 10-14 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆல்ஸ்ல நிறைய இருக்கும். சாம்பிள் கேஸ் அடிக்கிறது போல ஈஸியா இருக்கும். வேற வருண் சக்கரவர்த்தி ஃபேர்லி நியூ. புது பால் அவர் வந்து கேரம் பால் வந்து டப்புன்னு அதை விடுறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனா 2 பேருக்கு ஒரு வீக்னஸ் என்ன இருக்குன்னா, இந்த 2 போலரும் யாரு சுனில் நாராயணும் சரி வருண் சக்கரவர்த்தி சரி, அவங்க போடுற 3 பால்ல பிரேதர் தே ஷுட் கெட் அ விக்கெட். அப்படி விக்கெட் இல்லாம ஒரு 6 ஒரு 4 10 ரன் வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அந்த ஸ்பெல்லே காலியாயிரும். சேம் இந்த கேஸ் ஆஃப் குல்தீப் யாதவ். அந்த ஒரு 3 பால்ல ஒரு 10 ரன் விட்டாங்கன்னா மடை திறந்து தாவும் நதி அணைக்கிற மாதிரி ரன்ஸ் வந்துட்டே இருக்கும், தடுக்க முடியாது. எவ்வளவு ப்ரோ? 19 ஆப்வியஸ்லி யா, வேர்ல்ட் கிளாஸ்.
So, yeah, எனக்கும் ஐ எம் வெரி மச் கன்வின்ஸ் வித் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஏன் லாஸ்ட் இயர் அவங்க குவாலிஃபை ஆகாதப்போ கூட 190 200 கேம்ஸ் எல்லாம் அவங்க 2 பேர் சேர்த்து 8 ஓவர்ல 60 ரன் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வேல்யூபிள் அசட்ஸ் எனி டே எனி டீமுக்கு வந்து ரொம்ப க்ரூஷியலா இருப்பாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ கிவிங் தம் 19. ஸோ மும்பை ஸ்பின்னர்ஸே இல்லையே, கசன்ஃபர் மட்டும் தான் ஆடுவாரா? அவர் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? வேற யார் போடுவா ஸ்பின்னு? Namandir, they'll try and bowl Namandir off spin. Tilak Verma off spin. They'll try to fill in. They won't go for an இது பண்ணுவாங்க. Might be இப்போ இன் கேஸ் வந்து இப்போ வந்து இங்க பயங்கரமா ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க, they might try and use மயங்க் மார்க்கண்டே ஆர் ரகு சர்மா, 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க கூட ட்ரை பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஸ்பின்னு தேவைப்படும் பட்சத்தில். பட் ஆனால் பிளேயிங் 11ல they'll go with அல்லா கசன்ஃபர், who is the spinner, mystery spinner, also a batter. ஸோ அப்படி இருக்கிறச்சே எனக்கு தெரிஞ்சு they will try and fill out the gap with either Tilak or Naman. அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் பண்ணிட்டு ராபின் வில்லியம்ஸ்க்கு பேட்டிங்கே வரலனா இம்பாக்ட் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே கூட கொண்டு வந்து 2 ஸ்பின்னர் he can. மயங்க் மார்க்கண்டே, ரகு சர்மா 2 ஆப்ஷன் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் Okay, so how much would you give out of 20, Sridhar sir, Shyam bro? I'll See, give only 15 or 14 only for I'll go Mumbai. with 15. I'll go with 15 purely for Gasanfar. ஓகே, ஸோ நான் வந்து இஃப் ஸோ யா நான் ஒரு 14 தரேன். ஐ திங்க் கம்பேர்ட் டு கேகேஆர் தேர் போலிங் லுக்ஸ் அ பிட் வீக். அண்ட் அதே மாதிரி ஐ மீன் ஸ்பின் போலிங் லுக்ஸ் அ பிட் வீக். அதே மாதிரி அல்லா கசன்ஃபர்மே வந்து ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய பேர் ரொம்ப ஹையர் ரேட் பண்றாங்க, எல்லாம் ஓகே. பட் யா லெட்ஸ் சி ஐபிஎல்ல எந்த அளவுக்கு ஹி ஸ்டெப்பிங் அப்ங்கிறது பார்ப்போம். அப்படியே நம்ம Gasanfar எமிரேட்ஸ் லீக்ல சூப்பரா பண்ணிருக்காரு. SA T20ல பெரிய நம்பர்ஸ் இல்ல. So IPL இதான் ஃபர்ஸ்ட் இயர். So we'll wait and watch whether he turns out to be the next Rashid Khan or like வந்து முஜிபுர் ரஹ்மான் மாதிரி ஜஸ்ட் அந்த ஃபிஸோட காணாம போயிடாதான்னு தெரியல. ஓகே, ஸோ அடுத்து மும்பை ஃபாஸ்ட் போலிங் வரப்போ பும்ரா, போல்ட் அண்ட் எய்தர் ஆஃப் தாக்கூர் ஆர் தீபக் சர். ஸோ லைக்லி ஆர் இன்கேஸ் இம்பாக்ட் பிளேயர் வேணும்னா கூட மயங்க் மார்க்கண்டே ஆடாம ராபின் வில்லியம்ஸ் ஆடாம 2 பேரும் கூட ஆட வச்சுக்கலாம், தாக்கூரையும் சரி சாஹரையும் சரி. ஸோ ஹவு இஸ் மும்பை ஸ்பேஸ் அட்டாக் ஃபாலோட் பை கேகேஆர் ஸ்பேஸ் அட்டாக்னா அட்டாக்கே காணும். வைபவ் வரவரா, உம்ரான் மலிக், கார்த்திக் தியாகி, நவ்தீப் சைனி, இந்த மாதிரி யாராச்சும் 4 பேர்ல 3 பேர் தான் ஆடுவாங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ விச் பவுலிங் இஸ் பெட்டர் ஆப்வியஸ்லி அண்ட் கிவ் யூ பாயிண்ட்ஸ் ப்ளீஸ். எம்ஐ வந்து பயங்கர வே அஹெட் அவங்க. அதனால இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால பும்ரா ஒருத்தருக்கே வந்து you have to give full points. So I'll say 19 out of 20 for them. And Okay. Deepak Chahar will play actually because he will take wickets. They will play him. They always believe in the like the swing bowling. Bolt, Deepak Chahar will definitely take wickets up front. Then middle la வந்து பும்ரா போட்டுவார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. Mumra for death overs. இது நடுவுல நீ வந்து லாஸ்ட் இயர் இதே கேகேஆர் கூட கலக்கின அஸ்வினி குமாரை மறந்துட்ட, அஸ்வினி குமார் கூடவே இருக்கிற முகமது இசாரை மறந்துட்ட. நீ ஸ்ட்ரைட்டா வந்து போல்ட் தீபக் இல்லைன்னா வந்து சஹர்னு பேர் என்ன தாக்கூர்னு சொன்னேன். பட் ஆனா போல்ட் இல்லைன்னா அதே அஸ்வினி குமார் முகமது இசார். இது இல்ல சப்போஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் வித் 140 போட்டோம்னா கார்பின் பாஷ். இங்க ஏதாவது பேஸ் போலிங் போட்டு அடிக்கணுமா அங்க இருக்கு, லெஃப்ட் ஹேண்டர் போலிங் வேணுமா அது இருக்கு, இந்தியன் பேஸ் போலிங்னா பேசாதீங்க உங்கள்ட்ட. எக்ஸாக்ட்லி போஸ்ட்லாம் இடம் இல்லையா டீம்ல? போல்ட், ருத்தர்ஃபோர்டு, கசன்ஃபர், QDK முடிஞ்சு 4 பேரு. நான் இப்ப வந்து கசன்ஃபர் கூட கான்ஃபிடன்ட். they even go with கார்பின் பாஷ் ஹிட்டிங் கூட வச்சு கூட போலாம். அவங்களுக்கு அந்த பேசுன்னு போற வரைக்கும் இங்க பேசவே கூடாது. ஆனா அங்க நீ யார் சொல்ற? உம்ரான் மாலிக் பொட்டன்ஷியல் 150 போடுற போல, ஆனா லைன்ல இருந்து கிடையாது. நவ்தீப் சைனி ஓடி வந்து ஃபுல் டாஸ் வரும், எங்க வரும், பீமரா வருமா எங்க வரும் தெரியாது. வைபவ் வராதா இஸ் ஒன்லி பெட் who can அந்த ஒரு போல்ட் அந்த கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி அந்த டைட் பண்ணி கொஞ்சம் பண்ணுவாப்ல. ஆனா 4 ஓவர் ஆஃப் சுனில், 4 ஓவர் ஆஃப் வருண், 4 ஓவர் ஆஃப் வைபவ் ஓவர் போனாலும் இந்த 12 ஓவருக்கு 8 ரன் இல்ல 9 ரன் பெர் ஓவர் நீங்க அடிச்சுட்டு வந்தா கூட மிச்சக 8 ஓவர் 80 என்ன 100 ரன்னே கொடுக்கறதுக்கு அங்க போலிங் இருக்காங்க. நத்திங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் பிளஸிங் முசர்பானி இப்போ உள்ள ஆடுறாங்கன்னு வச்சுட்டா கூட, முசர்பானி ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இவங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க அந்த இது டீத், அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரோ டீத்தோ கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரோமன் பவுல ஆட வச்சுட்டு அவரு ஆடுறாரோ இல்லையோ பவுலிங் அடி வாங்கினாங்கன்னா பவுலை தூக்கிட்டு ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் ஹிட்டர் ஆட வச்சுட்டு இந்தியன் பேசற டிராப் பண்ணிட்டு முசர் பண்ணி தான் ஆடணும், வேற வழியில. அப்படிதான் ஏதோ கொஞ்சம் அளவுக்கு மேனேஜ் பண்ணி 4 ஃபாரினர் உங்களுக்கு வந்து மேல ஆலன் கண்டிப்பா தேவை, தென் கேமரன் கிரீன் கண்டிப்பா தேவை, நரேன் கண்டிப்பா தேவை.
இப்போ அவங்களுக்கு இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிற போலர் தேவையா, இல்ல எனக்கு ட்ரேரஸ் அப்படியே, அதாவது எந்த டைம்ல ட்ரேரஸ் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வரணும்னு ஒரு தேவையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க ரோமன் பாவல் இல்ல, பாதியா கூட இல்ல. இவரு ட்ரேரஸ்ல பாதி ரஸா கூட அவர் இல்ல. நீ வந்து நத்திங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ட்ரேரஸே, அதாவது நாளைக்கு அவங்க டீமுக்கு வந்து இன்னும் ஜெயிக்க சூப்பரான சான்ஸ் இருந்தா யார் ஆடினா தெரியுமா? ஷேன் வாட்சன், ட்வேன் பிராவோ, ட்ரேரஸ் அவங்களே ஜெர்சி போட்டு ஆடினா கூட they will have கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாங்க நான் ஃபீல் பண்றேன், கன்சிடரிங் இந்த அவங்களோட கரண்ட் லைனப் வச்சு பார்க்கும்போது. ஓகே, சோ ஷாம்ப்ரோ எவ்வளவு மும்பை ஃபாஸ்ட் bowling? 20 out of 20 is that even answer? ஓகே, கேகேஆர் bowling எவ்வளவு தரீங்க ஸ்ரீதர் சார், ஷாம்ப்ரோ? KKR 12. bowling I'll give only 14. 14. ஷாம்ப்ரோ 12. 12. ஓகே, நான் வந்து நானும் ஒரு 14 தரேன். கன்வின்சிங்கா இல்ல, பட் ஏதோ ஒரு நம்பிக்கை, சரி கார்த்திக் தியாகிலாம் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்றாரு அப்படின்னு கேள்விப்படுறேன். ஸோ அதனால சரி பாவம் கேகேஆருக்கு ஒரு 14 தரலாம். ஸோ ஓகே, ஓவரால் ஆப்வியஸ்லி மும்பை லுக் ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். நம்ம பேசின வச்சும் சரி, ஆர் நம்ம மார்க்ஸ் போட்டது வச்சுமே சரி, மும்பை ஆர் லீடிங் வித்தவுட் எனி டவுட்ஸ். பட் ஆனா on their given day anything can happen, so that is the beauty of IPL. Any team can defeat any team, so don't be surprised if something happens. But yeah, overall predictions பேர்லாம். ஷாம்ப்ரோ, who is winning tomorrow? KKR மும்பை முதல் கேம் ஜெயிச்சு பாக்க கிடையாது. KKR என்னங்க திடீர்னு இப்படின்ட்டீங்க? அந்த இது இருக்குல்ல, ரப்பர் பந்துல முதல் பந்த சாமி விட்டுருவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு முதல் கேம் எப்படி சாமி விட்டுருவாங்க. எங்களை ஐபிஎல்லே நாங்க 13 கேம் தான் ஆடுறோம் நாங்க ஆளு. ஸோ எங்களுக்கு வந்து வில் கோ ஃபர்ஸ்ட் கேம் லூசிங். மும்பை வந்து தே மைட் லூஸ் அவுட். அந்த ஒரு காம்பினேஷன் நிறைய செக் பண்றதுக்கு போறதுக்குலாம் மாதிரி முதல் கேம் விட்டுருவாங்க. ஸோ மை ஹன்சஸ் கேகேஆர் வந்து பாடுறா நாங்க பெரிய டீம் காட்டுறதுக்கு நாளைக்கு வந்து விட்டாலும் இருக்கலாம். ஸோ ஐம் கோயிங் வித் கேகேஆர். ஒரு ஜீத் போறேன். Considering they're playing in Mumbai, easily they will win. Mumbai will win. That's what I think. Easily சொல்ல முடியாது. Okay. They will win. They have potentially they have a good side to beat KKR on paper. Statistics also says the same thing. Only statistics which is against them is like what he says in the first game. எப்போதுமே உதவுடுவாங்க. அதான் இன்னைக்கு கூட ஹைலைட்ஸ் கூட பேசியிருந்தாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து சிண்ட்ரம் அவங்களுக்கு அப்படின்னு. பும்ரா ஆடுறாரு 11 நாளைக்கு. He was some, because 2 days ago they were telling that he might miss 2-3 games, 4 games like that. He rehabilitation இருக்காரு, பெங்களூர் போயிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஆர்டிகல் வந்தது. I don't know. So another thing about Mumbai is they'll try a lot of people in the first 3-4 games. பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அது also is another factor for them. They will try to find a proper 11 for that season. The last 10 games or 8 games only. அப்புறம் 8 பண்ணுவாங்க. அது பயங்கரமான ஒரு சொன்னோம்ல சார், தினேஷ் மாலேவார், இந்த முகமது இசார், இந்த போலிங் எல்லாம் சொன்னோம்ல சார், இவங்களை யாராவது உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. கன்சிடரிங் த ஃபேக்ட் முதல் கேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இப்படி அஸ்வினி குமார் எப்படி போன வரை இதே கேகேஆர் கூட வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்தாரோ, முகமது இசார் சூப்பரா போடுறாரு. உங்களுக்கு அந்த லோடிங், அந்த ரன் அப் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் ரிமைண்ட்ஸ் அந்த ஒரு வாசிமுக்கரம் அந்த ஒரு ரன் அப் மாதிரியே வந்துருக்கு. முகமது இசார் வருது, செமையா பேசிட்டு இருக்காங்க அவரோட வீடியோஸ் பார்த்துட்டு. ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவரு சாரு கேட்கறத சொல்றான்னு நினைக்கிறேன் கார்த்தி. இல்ல சார், இல்ல அவர் மும்பை சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபீல் டெஃபினட்டா மும்பை வந்து ஆர் ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். வென்யூ வைஸும் சரி, எல்லாமே சரி, மும்பை ஹேஸ் அப்பர் ஹேண்ட். பட் எனக்கு என்னன்னா, ஐ வாண்ட் கேகேஆர் டு ப்ரூவ் அ ஸ்டேட்மெண்ட். ஐ திங்க் கேகேஆர்ஸ் மோட்டிவேஷன் வில் பி பிட் ஹையர். ஏன்னா தே லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் ப்ரோ. எல்லா டீமுமே, எல்லா அனலிஸ்டுமே சரி, எல்லாருமே சரி, தே ஹவ் ரூல்ட் அவுட் கேகேஆர், which is fair enough. ஆன் பேப்பர் பாக்குறப்போ பவுலிங்லாம் அப்படி இருக்கு, எல்லாமே ஓகே. அண்ட் when you can say only 14, that's fair. But I still think KKR is one team which can definitely come back from those. Definitely வந்து they have a point to prove. கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. So I think I am backing KKR to win. So I think KKR will win. So இதான் 3 பேரும் prediction சொல்லிட்டோம். So நானும் ஷாம்ப்ரோவும் KKR சொல்லியிருக்கோம், ஸ்ரீதர் சார் மும்பை சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே வந்து until tomorrow's video, thank you from ஸ்மித்தியன், ஷாம்ப்ரோ and ஸ்ரீதர் சார். நீங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் போடுங்க யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. So please travel along with us. Thank you.